Hello everyone. Hi pasangla. Hello. Start பண்ணலாமா? ஒரு ஃபேன் எமோஜில போட்டுடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 4 சாப்டர்ஸ் வந்து இட் இஸ் லிட்டரலி வெரி ஒரு ஈஸியான சாப்டர் தான். ஸோ நம்ம புக்ல வச்சு இப்போ ரிவைஸ் பண்ணலாம். சரியா? எஸ், எவ்ரிதிங் லைன் டு லைன் எல்லாமே ரிவைஸ் பண்ணலாம். உனக்கு ஏதாவது புரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. 11th மேக்ஸ் வந்து ஈவினிங் இருக்குது. ஈவினிங் 4 o'clock யூ ஹாவ் லைவ். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங் வித் 1 marks. ஸ்டார்ட் வித் 1 marks. இல்லை புக் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் 1 marks படிக்கலாமா? We can start with the 1 marks, right? The small section of a code that I use to perform a particular task. First 4 chapters. Okay, a particular task. ஒரே நிமிஷம். ஏன் ரைட் பண்ண முடியுது? annotations. ஓகே, ஏ ஆப்ஷன். ஏண்டா ஏ ஆப்ஷன்? சரி, இதே கொஸ்டினை நான் மாற்றி கேட்குறேன். The small section of code பதிலா a unit of code. ஓகேவா? என் யூனிட் ஆஃப் கோட். அப்போ என்ன பண்ணுவீங்க? இதே கொஷின் ஓகேவா? என் யூனிட் ஆஃப் கோட். when you have unit of code நீங்கள் ஃபங்க்ஷன்னு யூஸ் பண்ணணும். 2 டைப்பாக இருக்குது. 2 டைப் இருக்குது. ஃபங்க்ஷன்னா என்ன? ஃபங்க்ஷன் சப்ரூட்டின் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். 2 பேத்துக்கும் ஒரே அர்த்தம். என்னது? நம்மளுக்கு அது குட்டி ஒர்க். இட் இஸ் அ ஸ்மால் சார்ட் ஆஃப் ஒர்க். அவ்வளோதான். அந்த ஸ்மால் சார்ட் ஆஃப் 11th max PDF is not there in the description box, ma'am. Oh, அப்படியா? 1 minute. ஒரே நிமிஷம் பசங்களா. சாப்பிட்டு மேம் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் டைனிங் டேபிள் மேலே. சாரிடா பசங்களா, உங்களுக்கு ஆட் பண்ணவே மறந்துட்டேன். Now you can go and see. இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, எஸ், இப்போ போய் நீங்கள் பார்க்கலாம். சரிடாமா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 27th ஏப்ரல்லேருந்து பெய்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபடாஃபட் எவ்ரி ஒன் கம் ஹியர். ஸோ யூனிட் ஆஃப் கோட் நான் சொன்னேன்ல, நம்மளுக்கு யூனிட் ஆஃப் கோட் பற்றி பேசினாங்கன்னா என்ன வரணும்? நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வரணும். வாட் யூல் ஹேவ்? யூ வில் ஹேவ் ஃபங்க்ஷன். which of the following is a distinct synthetic block? சிந்தட்டிக் பிளாக்குள்ளே இருக்கிறது யாரு? லைன் பை லைன் நான் டீச் பண்ணுறேன்டா பசங்களா. ஜஸ்ட் லெட் மீ நோ நவ். Yeah, it is C option. 11th 4 o'clock Sharumadi. 4 o'clock. Definition, okay? Yes, the variables in a function definition. Variables in உள்ளுக்குள்ள இருக்கிற functions என்னன்னு சொல்லுவாங்க? Arguments னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? Arguments. 2 type of arguments இருக்கு. You know, that is formal parameters இந்த மாதிரி.
parameters and arguments. சரியாடாமா மாத்திட்டேன். Which of the following are mandatory to type an annotation in the function definition? Annotation in a function definition. Function definitionல எது முக்கியமா இருந்தே ஆகணும்? எது முக்கியமா இருந்தே ஆகணும்? This one. ஒரு function definition இதுதான் ஃபங்க்ஷனை குறிக்கிற bracket. இதுதான் ஃபங்க்ஷனை குறிக்கிற bracket. சரிங்களா? This only parenthesis only indicates the function parenthesis. Which of the following defines and what an object can do? என்ன செய்ய முடியும்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? இன்டர்ஃபேஸ். எப்படி செய்ய முடியும்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? இம்ப்ளிமெண்டேஷன். புரியுதா? புரிஞ்சுதா பசங்களா? என்ன செய்யணும்னு சொன்னா தட் இஸ் இன்டர்ஃபேஸ். எப்படி செய்யணும்னு சொன்னா தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். The function which gives exact result when same arguments passed. ஒவ்வொரு டைமும் என்னோட ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் ஆகிட்டே இருக்கு, ஆனால் என்னோட எதுவுமே சேஞ்ச் ஆகலை. தென் இட் இஸ் நோன் அஸ் பியூர் ஃபங்க்ஷன். தென் இட் இஸ் நோன் அஸ் பியூர் ஃபங்க்ஷன். அஃபெக்ட் ஆச்சுன்னா தட் இஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். வாட் இஸ் சப்ரூட்டின்? சப்ரூட்டின்னா என்னடா? வாட் இஸ் சப்ரூட்டின்? நீங்கள் இதை கூட எழுதுனா ஓகே தான், இதை கூட எழுதுனா போதும். சரியா? சப்ரோட்டின்னா என்ன? சப்ரோட்டின்னா ஒரு குட்டி செக்ஷன் ஆஃப் கோட். சரிங்களா? இந்த குட்டி செக்ஷன் ஆஃப் கோட் எதுக்காக? ஒரு வேலையை செய்யறதுக்காக, ஒரு பர்டிகுலர் டாஸ்கை செய்யறதுக்காக. அது மட்டும் இல்லை, அந்த டாஸ்கை நான் எப்போ கூப்பிட்டாலும் ரிப்பீட் பண்ணி அது செய்யும். சரியா? வாட் இஸ் இட்? சப்ரோட்டின்ஸ் ஆர் ஸ்மால் செக்ஷன்ஸ் ஆஃப் கோட் that are used to perform a particular task that can be used repeatedly. Got it? Keywords என்ன? What is a keyword? Small section of code ங்கிறது keyword. அதுக்கப்புறம் task, ஒரு particular task செய்யணும்ன்றது keyword. Can be used repeatedly, another keyword. மொத்தம் 3 keyword. சரியாடாமா? எல்லாரும் புரிஞ்சிருச்சா? So if yes, put ஒரு fire emoji போடுங்க பார்க்கலாம். Yeah ma'am, I got it. சிஏக்கு லைவ் எப்போ? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா? நான் பார்த்ததே இல்லையா பசங்க. பட் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் ஆர் ஈக்குவல் டு இயர். ஏன்னா ஒரு ஃபயர் எமோஜி கூட போட மாட்டீங்க. இந்த கொஸ்டின் படிச்சாச்சா? வாட் இஸ் சப்ரோட்டின் அப்படின்றது கொஸ்டின் இப்போ படிச்சாச்சா? மேம் இன் 11 in solution book is given 1/30, so I put this. Please mention in shorts. Okay, நான் மென்ஷன் பண்ணுறேன்டாமா ஷார்ட்ஸில். சரியா? குட்ரா. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க, நான் எப்படி சர்ச் பண்ணுறேன். அந்த ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனு மாறி மாறி வர முடியல. ஓகே, இல்லைன்னா நான் இங்கே வந்துட்டு கொஸ்டின் எடுத்து இன்னொரு ஸ்க்ரீனில் வைக்க வேண்டியது தான். எஸ். What is the next question? Define function. Correct? Okay. Function na enna? What is function? இந்த ரெண்டு லைன் எழுதினா போதும். ஓகேவா? What is function? Yes. ஃபங்க்ஷன்ங்கிறது ஒரு யூனிட் ஆஃப் கோட். அது என்ன பண்ணுவாங்க? ஒரு கிரேட்டர் கோட்குள்ளே எழுதுகிற ஒரு சின்ன கோட். ஒரு கிரேட்டர் கோட் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன கோட். இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த லைன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க, பெட்டர். Yeah, use this line better. A function is a unit code that is often defined within a greater code structure. சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன? இட் இஸ் a unit of code. ஒரு சின்ன கோட். யூனிட்னா என்னது? ஒரு ஸ்மால் சார்ட் ஆஃப் கோட். அது ஒரு பெரிய கோட்குள்ள எழுதுகிற ஒரு குட்டி ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்? often sets a codem that works on many kinds of inputs, variable, expression, நிறைய விஷயத்துக்காக ஒர்க் பண்ணும். சரியாடாமா? ஒரு கான்கிரீட்டான அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்புட்ஸை கேதர் பண்ணி ஒரு அவுட்புட் வர வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம். சரியா? எஸ். காட் இட் பசங்களா? வாட் இஸ் எ ஃபங்க்ஷன்? எ ஃபங்க்ஷன் இஸ் அ யூனிட் ஆஃப் கோட் தட் இஸ் ஆஃபன் டிஃபைன்டு. யூனிட்னா என்னடாமா? குட்டி ஒர்க். ஓகேவா?
within a greater code function, ஒரு பெரிய program, big program. Big program குள்ள இருக்கிற ஒரு குட்டி கோட். அந்த குட்டி கோட் என்ன பண்ணும்? நிறைய இன்புட்ஸ் வாங்கி ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். அந்த இன்புட் எப்படி வேணா இருக்கலாம், வேரியபிளா இருக்கலாம், எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கலாம், வாட் எவர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், யா write the interface you get from x is equal to 78. இங்க பாருங்க, இந்த கதை இருக்குல்ல, இந்த கதையில அப்படியே ஏக்கு பதிலா லைக் 48க்கு பதிலா 72 போடணும். இந்த கதையில என்ன, a is equal to 24 இருக்கு. இந்த a is equal to 24ங்கிறது it is one expression, but என்னது 24ங்கிறது it is not a expression. அது என்ன மாதிரி இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் மாதிரி இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல என்ன ஆகுது, நம்ம பைண்ட் பண்றோம், ரெண்டு பேர்த்தோட வேல்யூவை பைண்ட் பண்றோம். இவனுக்கு ஈக்குவல்னு பைண்ட் பண்றோம். 11th மேக்ஸ் வந்து 4 o'clock இன்னைக்கு உங்களுக்கு செக்ஷன் இருக்கு. சரிங்களா? ஸோ த வேல்யூ ஆஃப் 24 பீயிங் பவுண்ட் டு தி நேம் ஏ அப்படின்னு. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர், த வேல்யூ ஆஃப் 78 இஸ் பவுண்ட் டு தி நேம் எக்ஸ் அப்படின்னு நீங்க எழுதணும். இதுக்கு பதிலாக 78னும் இதுக்கு பதிலாக எக்ஸ்னும் எழுதணும். சரிடாமா? அது ஒரு சின்ன ஒர்க். இது இந்த இன்டர்ஃபேஸ் என்ன செய்யும், அந்த 78 கொண்டு போய் எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு மேட்ச் பண்ணி விடும். அவ்வளோதான் அது செய்கிற ஒர்க். ஓகேவா? அதுதான் அதோட இன்டர்ஃபரன்ஸ். காட் இட் எவ்ரிவன்? வாட்ஸ் தி அனதர் கொஸ்டின்? வாட்ஸ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின்? Differentiate between interface and implementation. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Interface and implementation is a very important question. சரியாடா? மார்க் பண்ணி வச்சுக்கோ. It's a very important question. Okay everyone, so listen. இன்டர்ஃபேஸ்னா என்ன, கதை உனக்கு புரிஞ்ச. இன்டர்ஃபேஸ்னா என்ன, நான் உனக்கு ஒரு ஒர்க் செய்யறேன். சரியா? நான் உனக்கு ஒரு ஒர்க் செய்யறேன், தட்ஸ் ஒர்க் சொல்றேன், அது இன்டர்ஃபேஸ். இம்ப்ளிமெண்டேஷன்னா அந்த ஒர்க்கை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்றது இம்ப்ளிமெண்டேஷன். காட் இட்? வாட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ்? இன்டர்ஃபரன்ஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ. ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்ய முடியும், என்ன செய்யக்கூடாது, அவ்வளோதான் சொல்லும். கரெக்டா? இம்ப்ளிமெண்டேஷன்னா கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எந்த வகையில் செய்யணும். டிஃபைன்னா என்ன அர்த்தம் இங்கிலீஷில், எப்படி செய்யணும்னு சொல்றது, எப்படி செய்யணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் டிஃபைன். சரிங்களா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் கேரிஸ் அவுட் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃபைன் இன் தி இன்டர்ஃபேஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்கலாம். எப்படி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம்? காருக்கு நான் வந்துட்டு மூவ் பண்ணும்போது இந்த கீர் போடு அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, அந்த கீர் போய் இன்ஜினில் அட்டாச் ஆகி அது வந்து ரொட்டேஷன் அப்ளை ஆகி அப்படி வர்றதுக்கு பேர் தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இம்ப்ளிமெண்டேஷன். யூ கேன் குட் எனி ஒர்க். நான் ஏதாவது ஒரு வேலையை சொல்கிறது வந்துட்டு இன்டர்ஃபேஸ். அந்த வேலையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீ சொன்னா இம்ப்ளிமெண்டேஷன். யூ கேன் கிவ் எனி அதர் ரியல் அப்ளிகேஷன்ஸ். எதை வேணா ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சரியாடா? ஓகே, இந்த கொஸ்டின் ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 சாப்டரையும் ஒரு டைம் இப்படி ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கவா? இங்கே கொடுத்துருப்பாங்க, இருங்க நான் அதை உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். வேர் இஸ் இட்? இங்கே இருக்க பாருங்க. See this. A person who drives the car doesn't care about the internal working. சரியா? To increase the speed of car, he just presses the accelerator to get the desired behavior. இது என்னது? இது வந்து இன்டர்ஃபரன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். சரியா? இன்டர்ஃபரன்ஸ்க்கான எக்ஸாம்பிள். The accelerator is the interface between the driver and the engine. ஓகேவா?
அது வந்து இது ஒர்க் பண்ணுறது. இந்த இன்டர்னல் ஒர்க்கிங்கை பற்றி பேசணும் அப்படின்னா என்னது, தட் இஸ் இம்ப்ளிமெண்டேஷன். லைக் திஸ், the engine of the car is doing all the things. It's where fuel, air, pressure, electricity come together to create the power. All of these actions separated by the driver who just wants to go fast. Thus we separate. இதுதான் வந்து என்னது, பவர்னால தான் இந்த வெஹிக்கிள் மூவ் ஆகுதுன்னு சொல்றதுக்கு பேரு இம்ப்ளிமெண்டேஷன். சரிங்களா? that is known as implementation. 11th max live is on 4 o'clock. Okay va? Yes, got it everyone? What's the next question? Which of the following is a normal function, which is a recursive function? சொல்றா பார்க்கலாம். எப்படி சொல்வீங்க? which is a normal function and which is a recursive function? நல்லா பார்த்து சொல்லுங்க. நம்மளுக்கு REC என்னது, RECங்கிற கீவேர்ட் வந்தா மட்டும்தான் recursive function. What is recursive function? Define recursive function. Recursive function என்னன்னு தெரியுமா? Yeah, what is recursive function? Anyone knows what is recursive function? Recursive function na a function which call itself. அவனே கால் பண்ணிப்பான், அதுக்கு பேர் தான் என்னது, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். வேற ஏதாவது இங்க ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் இருக்கா? இல்ல. இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன், இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, mention the characteristics of interference. இன்டர்ஃபரன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உனக்கு தோன்றதுலாம் எழுது. ஒரு 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், உங்களால நிச்சயமா அதை முடிச்சிட முடியும். வாட் இஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ்? ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், the class template specifies the interface to, like இன்டர்ஃபரன்ஸுக்காக ஒரு டெஃபினிஷன் படிச்சீங்களே, அதே தான். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஸ்பெசிஃபை பண்ற டெம்ப்ளேட். ஓகே. இன்னொன்று என்னது, அந்த ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் எல்லாமே சென்டர் ஃபங்க்ஷன்னால கண்ட்ரோல் செய்யப்படும். சென்டர் ஃபங்க்ஷன்னால கண்ட்ரோல் செய்யப்படும். இந்த ரெண்டு பாயிண்ட் தான். என்ன 2 பாயிண்ட்? ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்ற டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்றது. ஓகேவா? செகண்ட் விஷயம், அந்த அவனோட பிஹேவியர் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை சென்டர் ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்றது. இந்த ரெண்டு விஷயம் தான். ஓகேவா? காட் இட்? சரிடாமா? ஓகே, ரீட் அண்ட் ரைட் பண்றதுக்காக ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க. we will go to the next question. சரியா? எல்லா ஃபங்க்ஷனும் என்ன ஃபங்க்ஷன், எல்லா ஃபங்க்ஷனும் என்ன டெஃபினிஷன்ஸ், எல்லா ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு ஸ்டாட்டிக் டெஃபினிஷன்ஸ். இந்த மாதிரி நோட்லாம் பாரு. எல்லா ஃபங்க்ஷன்ஸும் எப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்? ஸ்டாட்டிக் டெஃபினிஷன் ஃபங்க்ஷன். மேம் சிஎஸ்க்கு 1 day மேரத்தான் வைங்க மேம். டெஃபினட்டாக நான் உனக்கு 1 day மேரத்தான் வைக்கிறேன். ஏன்னா உனக்கு 25th தானே எக்ஸசைஸ், உங்களுக்கு 25th தானே எக்ஸாம். அதுக்கு முன்னாடி நாள் இல்லைன்னா முன்னாடி 2 daysக்கு முன்னாடி எல்லா ப்ரோக்ராம்ஸையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். முடிச்சாச்சா? எல்லாரும் முடிச்சவங்க எல்லாருமே லைக் சே ஒரு தம்ஸ் அப் போடுங்க. யா மேம், ஐ காட் இட். நெக்ஸ்ட் போகலான்னா போகலாம். ஐ மீன் 25 வரைக்கும் உங்களுக்கு மேரத்தானுக்கு டைம் இருக்குன்னு சொல்றேன். அடுத்த क्वेश्चन வந்து ஸ்டெர்லைனா. ஓகே, ஸ்ட்ரென்த் லென்த், ஸ்ட்ரிங் லென்த். கரெக்டா? ஸ்ட்ரிங் லென்த் வந்து நீ ஓனா கூட எழுதலாம்டா. ஸ்ட்ரிங் லென்த் வந்து நீ ஓனா கூட எழுதலாம். பட் எப்படி எழுதணும்னு நான் சொல்லிடுறேன். இங்க இருக்கு. நல்லா கவனிங்க. ஆக்சுவலி இது ஒரு ஃபங்க்ஷன்டா. சரியா? இது என்னது? இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். கரெக்டா? இது என்ன வேலை செய்யும்?
ஒரு ஸ்ட்ரிங் நீங்கள் கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை லெட்டர்ஸ் இருக்காங்கன்றத கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். தட் இஸ் ஸ்ட்ரிங் லென்த். இப்போது ஸ்ட்ரிங் லென்த்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னா எனக்கு ஒரே அவுட்புட் தானே கொடுக்கும். இப்போ நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு எத்தனை வேர்ட்ஸ் கொடுக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு எத்தனை வேர்ட்ஸ் கொடுக்கும்? கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிறத கவுண்ட் பண்ணி எவ்வளோ டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்தாலும் அதே ஆன்சர் தானே எனக்கு திருப்பி திருப்பி வரப்போகுது. ஸோ ஒரே இன்புட்டை நான் பாஸ் பண்ணாலும் எனக்கு ஒரே அவுட்புட் தான் கிடைக்குது. தட்ஸ் வை இட் இஸ் பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்ச இங்கிலீஷில் நீங்கள் எழுதலாம். சரியா? இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரிங் லென்த் இஸ் இப்போ வந்து ஸ்ட்ரிங் லென்த் நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்க, ஒவ்வொரு டைமும் கம்பைல் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு எஸ்ங்கிற ஸ்ட்ரிங்குக்கு மேலே. ஓகேவா? இஃப் தி கம்பைலர் இஸ் ஸ்மார்ட், உங்களோட கம்பைலர் வந்து வேகமாக ஸ்மார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிங் லென்த் வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஏன்? ஒய்? நீங்கள் எவ்வளோ டைம் லூப்பில் போட்டாலும் அது நாட் அப்டேட் ஆகாது, ஒவ்வொரு டைமும் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. பிகாஸ் இட் இஸ் நீங்கள் எவ்வளோ டைம் பண்ணாலும் அது ஒரே ஒரு அவுட்புட்டு தான் கொடுக்கும். எவ்வளோ டைம் பண்ணாலும் அது ஒரே ஒரு அவுட்புட் தான் கொடுக்கும். பிகாஸ் அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரிங்கை படித்து எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். கரெக்ட்? ஸோ ஒரு வேரியபிளை பேராமீட்டராக கொடுத்தா அதில் இருக்கிற லென்த்தை ஃபைன் பண்ணி சொல்லும். அந்த லென்த்து கடைசி வரைக்கும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதனால இது பியூர் ஃபங்க்ஷன். சரிடாமா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விச் இஸ் 11. அது எத்தனை கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்தாலும் அது 11ங்கிற அவுட்புட் தான் கொடுக்குது. ஸோ இட் இஸ் அடுத்தது கொஷின், சைடு எஃபெக்ட் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷனா? வாட் இஸ் சைடு எஃபெக்ட்? சி, as you are aware, லைக் நம்மளுக்கு தெரியும் இந்த உலகத்தில் நிறையா இம்பியூரிட்டிஸ் இருக்குது. ஆர் ஃபங்க்ஷன் when become impure. நீங்கள் என்னதான் அது வந்து பியூராக ஆக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அதில் சில இம்பியூரிட்டிஸ் இருக்கும். நிறைய விஷயங்க. சைடு எஃபெக்ட்டுக்கு நீங்கள் இதை தான் சொல்லணும். சைடு எஃபெக்ட் ஆஃப் impure ஃபங்க்ஷன்னா இதுதான், மாடிஃபை வேரியபிள் அவுட் சைட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஆக்சுவலி ரொம்ப பெரிய சைடு எஃபெக்ட் என்னன்னா, ஒரு வேரியபிளை நான் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன் கூட என்னால் மாடிஃபை பண்ண முடியுன்றது தான். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ், y is equal to 0, let increase x is an integer equal to y is equal to y plus x, return y. சரிங்களா? ஸோ இதில் என்ன இருக்குது, நீங்கள் இந்த yங்கிற வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது வித்தின் தி ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். கரெக்டுங்களா? டு திஸ் இது என்ன ஆகும், ஒவ்வொரு டைமும் நீங்கள் எடிட் பண்ணும் போதும் இந்த ஆன்சர் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ அதனால் என்ன சொல்லலாம், சைட் எஃபெக்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் இட்ஸ் சேஞ்சிங் தி டேட்டா விசிபிள் தி வேரியபிள் ஒய். ஒய்ன்ற ஒரு விஷயத்தோட வேரியபிள் இட் கீப் ஆன் சேஞ்சிங், அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால என்ன அர்த்தம் இது, அதனால இது என்னடாமா, இட்ஸ் அன் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஓகே, நீங்கள் ஒவ்வொரு டைமும் கால் பண்ணும்போது இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் மேம்? ஒய் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஒய் கால் பண்ணுறீங்க, நான் எக்ஸை 5ன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கால் பண்ணுறீங்க, அப்போ ஒய் என்னவா மாறிடும், 5 வந்து நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும். கரெக்டாக? செகண்ட் டைம் நீ கால் பண்ணுற, செகண்ட் டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற, அதே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 தான் நீ கொடுக்குற. அதே எக்ஸை நம்ம பாஸ் பண்ணுறது யாரு, நம்ம பாஸ் பண்ணுறது எக்ஸ் தான். நான் ஒரே எக்ஸ் தான் கொடுக்குறேன். நல்லா கவனி, ஏன் இது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன், ஏன் அது இம்பியூர் ஃபங்க்ஷன்? ப்ளீஸ் லிசன், ஒய் இட் இஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஃபஸ்ட்டு ஒய் என்னது, 0. சரிங்களா? நீங்கள் கொடுக்குற இன்புட் என்னது, நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து 5, எக்ஸுக்கு 5ன்ற இன்புட் கொடுக்குறீங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன வேலையை செய்யுது, ஒய்யை எக்ஸ் கூட ஆட் பண்ணி கொடுக்குது. ஸோ நம்மளுக்கு 5 கொடுக்குதா, இது அது கொடுக்குற அவுட்புட். சரியா? திருப்பி இந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணுற,
திருப்பி இந்த நீ ஃபங்க்ஷனை கால் பண்ணுற, சேம் x is equal to 5 கொடுத்தாலும் இப்போ உங்களுக்கு y என்னவா வருதுன்னு பாருங்க. ஏன்னா இப்போ yல 5 தான் இருக்கு. ஸோ இப்போ 5 + 5 which is 10. அவுட்புட் சேமாக இருக்கா? அவுட்புட் சேமாக இருக்கா? இங்கே நம்மளுக்கு y is equal to 5 இருக்கு, இங்கே y is equal to 10 இருக்கு. ஆனால் நான் ஒரே இன்புட் தான் கொடுத்துருக்கேன். ஒரே இன்புட் கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் வேறையா வந்திருக்கு. அதனால் இது ஒரு impure function. சரியா? You got it? This is the very biggest. Yeah, so it's keep on changing. புரிஞ்சுதா? நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை நீங்கள் இது ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்து கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னடா? பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனா? உனக்கு அவனே டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருக்கான் பாரு. வாட் இஸ் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்? பியூர் ஃபங்க்ஷன்னா ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் அ பியூர் ஃபங்க்ஷன் ஷுவர்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ்ட். ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன் எதை பொறுத்து மோஸ்ட்லி டிஃபைன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு கொடுக்குற ஆர்குமெண்ட், எனக்கு கொடுக்குற வேல்யூ, அதாவது இன்புட். உங்கள் இன்புட் மாறினா தானே ஃபங்க்ஷனோட அவுட்புட் மாறக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. கேன் ஐ ஹாவ் கம்பல்சரி கொஷின் எப்போன்னு கேட்குறீங்களா ஜிஷ்ணு? ஸோ ஐ ஹாவ் டு பிளான் அவுட் சம்திங் தான் பசங்களா. கொஞ்சம் லைக் ஐ எம் வெரி ஹேவிங் சிக் ஆஃப் மைண்ட். பட் உங்களுக்கு மண்டே டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு பிளான்ஸ் வில் பி வெரி பர்ஃபெக்ட். அந்த பிளானை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? Hence, if you call the pure function with the same set of arguments, you will natural. Ma'am, in the example, program keta how they will ask. நான் உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன் சசி. சரியா? நம்ம வந்து பார்ப்போம்ல, அப்போ நம்ம பார்க்கலாம். யூ வில் ஆல்வேஸ் கெட் அ சேம் ரிசல்ட். பியூர் ஃபங்க்ஷன்னா என்னடா? ஒரு இன்புட் நீங்கள் கொடுக்குற, நீ சேம் இன்புட் கொடுத்தனா சேம் அவுட்புட் கிடைக்கும். சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும் போது சேம் ரிட்டர்ன் வேல்யூஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதனால எந்த வித சைடு எஃபெக்டும் கிடையாது. தட் இஸ் பியூர் ஃபங்க்ஷன். இந்த பியூர் ஃபங்க்ஷனில் அப்படியே நாட் போட்டிங்கன்னா சேம் செட் ஆஃப் வேல்யூஸே நான் பாஸ் பண்ணாலும் எனக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிட்டர்ன் வேல்யூஸ் கிடைக்கிறாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் இம்பியூர் ஃபங்க்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ரேண்டம்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், டேட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? இட் வில் கிவ் வெரி inappropriate answers. They do not modify the arguments which are passed to them. ஆர்குமெண்ட்ஸை எதுவுமே இவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால தான் எனக்கு அவுட்புட் மாறிக்கிட்டே இருக்கும். கம்பல்சரி கொஷின் லாஸ்ட் which means 23 நம்ம பார்க்கலாம். 23 அன்னைக்கு லைவ் போகலாம். ஓகேவா? யாடா பசங்களா? புரிந்ததா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? இதில் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மட்டும் நீ படிச்சுக்கோ. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கலாம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? parameter with type, parameter without type. Book back படிச்சா போதுமா? புக் பேக் படிச்சுட்டு புக் இன்சைட் ப்ரோக்ராம்ஸ் படித்தா போதும். சரிங்களா? ஓகே, நான் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கு 4 o'clock. ஓகே, so see this. What is parameter with type, without type? இதுக்கு ஐ திங்க் நீங்கள் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஒரு ஸ்கொயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. see this power function.
23 அன்னைக்கு கம்பல்சரி கொஸ்டினோட லைவ் பார்க்கலாம். ஓகே, see this, you have b, உங்ககிட்ட b ன்னு ஒன்று இருக்கு. a to power b பண்றது தான் உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். a க்கு பவர் b போடுறது தான் உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். லெட் ரெக்னா என்னது? இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். அவனை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது, அவனே கூப்பிட்டுப்பான். பவர் என்ன? ஏக்கு பியை பவராக போடுறது. சரிங்களா? இப்போ பி வந்து 0. இப்போ பி வந்து நம்மளுக்கு 0. எஸ், 4 o'clock தான். சரிங்களா? பி 0னா எனிதிங் டு பவர் 0 என்ன? எனிதிங் டு பவர் 0 என்ன? 1. அப்போ ரிட்டனா 1 கொடு. ஓகேவா? இதுவே ஹோம் விசிட் ட்ரூ தான்டா. ஹோம் விசிட் ட்ரூ தான். சரியா? இல்லைனா என்ன பண்ணணும்? இப்போ a⁴ உனக்கு வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? a into a⁴ பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் அதை குறைச்சிக்கிட்டே வரணும். a⁴ a into a⁴ மாற்றணும். ஸோ பவர் b-1ன்னு மாற்றிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இது வந்து லூப்பில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி இது லூப்பில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் என்னது? பெராமீட்டர் வித்தவுட் டைப். இதில் என்னென்ன பெராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? பிங்கிற பெராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? என்ன பெராமீட்டர்? பி. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வேரியபிள் பி இஸ் தி பெராமீட்டர். அந்த பிக்கு நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக? ப்ரீ கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னது? அந்த பி என்ன டைப், என்ன டேட்டா டைப், ஏ என்ன டேட்டா டைப்புன்னு நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை. கரெக்டாக? நம்ம என்ன பண்ணவே இல்லை, மென்ஷனே பண்ணல. நோட் வி டஸ் நாட் மென்ஷன் எனி டேட்டா டைப். எதுவுமே மென்ஷன் பண்ணல. ரிட்டன் என்ன டைப்பில் வரணும், கொடுத்துருக்கிறது என்ன டைப் அப்படின்னு நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. அதனால இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பெராமீட்டர் வித்தவுட் டைப். அதனால இதுக்கு பேர் என்ன? பெராமீட்டர் வித்தவுட் டைப். சரிடாமா? அவ்வளோதான். நீ அவ்வளோ எழுதுனா போதும். இந்த ஒரு ப்ரோக்ராமை எழுதி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் சொல்ல வேண்டியது, இதில் ஏக்கும் சரி பிக்கும் சரி நான் எந்த வித யாரா பசங்களா நான் எந்த வித டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணலை. இதுவே இதே எக்ஸாம்பிள் சரியா? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்கு நான் இன்டீஜர்னு போட்டுட்டேன், ஏ ஒரு இன்டீஜர்னு போட்டுட்டேன். இந்த இடத்துல இன்டீஜர்னு கொடுக்கறதுனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்டீஜர்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்படி நான் பாஸ் பண்ணுற பெராமீட்டர்ஸ் வந்து ஒரு இன்டீஜர் டைப், எனக்கு கிடைக்கிற ஆன்சரும் ஒரு இன்டீஜர் டைப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா தட் இஸ் நோன் அஸ் பெராமீட்டர் வித் டைப். இது பெராமீட்டர் வித் டைப். ஸோ ஏ அண்ட் பிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? மேண்டட்டரியாக நம்ம டேட்டா டைப்ஸை மென்ஷன் பண்ணியிருக்கோம். we explicitly mention what data type we used. integer தான் எனக்கு கிடைக்கணும்னு எக்ஸ்பிளிசிட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதுக்கு பேர் என்ன? சேம் அதே மாதிரி. ஓகேவா? ஒரே எக்ஸாம்பிள் நீ வளன்னு உனக்கு புரிஞ்ச மாதிரி சின்னதாக இங்கிலீஷில் எழுதுனா போதும். ஓகேவாடாமா? சின்னதாக உங்களுக்கு புரிஞ்ச இங்கிலீஷில் எழுதுனா போதும். parenthesis mandatory-யா? ஆமாம். ஓகே, parenthesis mandatory. ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Identify the following program. Let REC GCD AB if B is greater than or greater or equal to 0, then GCD B A mod B else return A. சரிங்களா? நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட நேம் என்ன? சண்டேலேருந்து படித்தாலே போதும்டா. நேம் ஆஃப் தி ஃபங்க்ஷன் என்ன? GCD. என்னது? GCD. ஓகே. ஐடென்டிஃபை தி ஸ்டேட்மெண்ட் which tells it is recursive function. எந்த ஸ்டேட்மெண்ட்டில் உனக்கு இது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னு தெரிய வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் let REC GCD AB is to. next name of the argument variable. இந்த ஆர்குமெண்ட்டோட வேரியபிள் யாரு? ஆர்குமெண்ட்னா நம்ம பாஸ் பண்ணுறது யாரு? B. யாரு? B. சரிங்களா?
statement which invoke the function recursively. எதனால ரெக்ரெசிவ் ஆகுது, எந்த ஸ்டேட்மெண்ட்ல ரெக்ஸெக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்ல திருப்பி நடக்குது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் திருப்பி அது வருது. ஏன்னா திருப்பி நான் இங்கே ஜிசிடின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவாடாம்மா? ஏஎன்பி வரணுமா? யாலத்தி ஏஎன்பின்னா வரணும், ஆர்குமெண்ட் வேரியபிள். ஓகே, டன். ஸ்டேட்மெண்ட் which terminates the recursion. எந்த ஸ்டேட்மெண்ட்டால இது வந்து ரெக்ரெஷன் ஸ்டாப் ஆகப்படுது இந்த இடத்துல? எல்ஸ் ரிட்டன் ஏன்னு இருக்கல, அந்த இடம் வந்தால் மட்டும்தான் ரெக்ரெஷன் ஸ்டாப் ஆகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாப் ஆகாது. சரியாடாமா? ஓகே, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் எங்கெங்கெல்லாம் இன்சைட் 1 மார்க்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். மேக் நோட் ஆஃப் இட். See this one, a function definition which call itself is known as regression function. Syntax of a function definition. Write the syntax of a function definition. ஓகேங்களா? புக் இன்சைட் ஆல்சோடா, அதான் சொல்கிறேன். இங்க பாருங்க, in object oriented programs dash or the interface. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் யார் இன்டர்ஃபரன்ஸ்? கிளாஸஸ் தான் இன்டர்ஃபரன்ஸாக இருப்பாங்க. who will be கிளாஸஸ் தான் இன்டர்ஃபரன்ஸாக இருப்பாங்க. சரிங்களா? ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து இதில் எது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்பாங்க. இதில் எது இம்பியூர் ஃபங்க்ஷன்னா ரேண்டம் இஸ் அன் இம்பியூர் ஃபங்க்ஷன். ஒரு நிறைய சாய்ஸஸ் கொடுத்து சூஸ் தி இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. நாலு சாப்டர், ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன். சரிடாமா? ஆன்சர் பண்ணுங்க மேம். என்னடா கொஸ்டின் கேட்டீங்க? எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கணுமா, இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணுமா? டே உனக்கு நிறையா டைம் இருக்குடா. ஏன்டா? எனக்கு டைமே இல்லைன்னா கூட சொல்லலாம். யூ ஹாவ் லாட் ஆஃப் டைம். ஒரு எல்லா கொஸ்டினையும் ஒரு நாள் உட்காந்து படிச்சிங்கன்னா கூட இன்னும் படிக்கிறதுக்கு நிறையா டைம் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கெலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் வேண்டாம்டா பசங்களா, எல்லாருமே படிக்கலாம். சரியா? இவ்வளோ டைம் வச்சுக்கிட்டு படிக்காமல் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்? Which of the following functions that builds the abstract data type? What is an abstract data type? Abstract data type என்ன? Constructor. Yes. Retrieve information. Information வாங்குறது யாரு? Selectors. The data structure which is a mutable ordered sequence of elements is called what? Mutable. Mutable na enadhu? Change agum. Yeah, it is list. சரிங்களா? சூப்பர். Immutable objects? Tuple.
representation is known. Representation is known அப்படின்னா கான்கிரீட்டா அன்னோன் தான் கான்கிரீட்டா? ஒரு நிமிஷம், இந்த டவுட் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். known is concrete, unknown is abstract. known is concrete, unknown is abstract. சரிங்களா? சேர்மலன் ஆஃப் அது வந்து இம்பார்ட்டன்டானு கேட்குறீங்களா? புக் இன் கொஷின் இருக்குல்ல, புக் இன் கொஷின்ஸை மட்டும் நான் தனியாக உனக்கு சொல்கிறேன். ஓகே சசி, வாட் ஆர் த புக் இன் கொஷின்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்றதை நான் உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். சரிங்களா? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்? இதில் எதுனா காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்? காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பேர். building two variables together into one can be considered as a pair. Which of the following allow the name to a various parts of a multi-item object? Multi-item object யாரு? class-ஆ? no. multi-item objects வந்து யாருடா? ஸ்கொயர் ப்ராக்கெட்னா லிஸ்ட்டு. கிளாஸ் தானா? ஓகே. வாட் இஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்? கர்லி பிரேசஸ்னா கிளாஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்னா லிஸ்டா டியூபிள்ஸா? லிஸ்ட். ஓகே. Tuples na parenthesis. Okay, done. Question பார்க்கலாமா? What is an abstract data type? Abstract data type na என்னது? அவன் என்ன செய்றான்னு அவனுக்கே தெரியாது. That is known as abstract data type. See, abstract data type is a type for an object. It's like a class, ஓகேங்களா? whose அவங்களோட behavior வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூவாலேயோ ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸாலேயோ டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இவங்கன்னா இதை செய்யணும், இவங்கன்னா இதை செய்யணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுவாங்க. பட் அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்றதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. டெஃபினிஷன் சொல்லிடுவாங்க, எப்படி வேலை செய்யணுன்றதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? நாட் ஹவு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் நோன் அஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். சரியா? இந்த 2 பாயிண்ட் எழுதுனா போதும். அது ஒரு டைப் ஒரு கிளாஸ். அதில் வந்து ஒரு பிஹேவியர்ஸ் அண்ட் என்ன வேலை செய்யணுன்றதை டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அது எப்படி செய்யணுன்றதும் சொல்ல மாட்டாங்க. Differentiate constructors and selectors. Constructor are the function that builds the abstract data type. Constructor na யாரு? என்னோட abstract data type build பண்ணுறவங்களுக்கு பேர் constructor. இதுவே அந்த build பண்ணி அவங்க கிட்டேருந்து போதிய இன்ஃபர்மேஷன்ஸை வாங்கி கொடுக்கறது யார்? selector, which retrieve information from the data type. build பண்ணுறது constructor, அதுலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் selector. ஃபார் எக்ஸாம்பிள், make city அப்படிங்கிறது constructor. அதுக்கப்புறம் கெட் சிட்டியோட நேம், கெட் சிட்டியோட லாட்டிடியூட், கெட் சிட்டியோட லாங்கிடியூட் அப்படின்னு அவனோட டீட்டெயில்ஸை வாங்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு பேர் செலக்டார். சரிங்களா? 11th மேக்ஸ் இஸ் ஆன் 4 o'clock. எக்ஸாம்பிள் வேணும். எஸ், எக்ஸாம்பிள் கொடுக்காம விட்டுறாது, எக்ஸாம்பிள் வேணும். Okay, what is a pair? Give an example. What is a pair? Any way of binding two values. Any way of binding two values into one.
ரெண்டு பேர்த்த ஏதாவது ஒரு வழி பண்ணி ஒரே ஒருத்தராக ஆக்கிறதுக்கு பேர் பேர். சரிங்களா? அதில் முக்கியமான பேர் வந்து காமன். லிஸ்ட்டில் தான் வந்துட்டு தான் அது ரொம்ப ஈஸியாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் திஸ். சரிங்களா? 0 10க்கும் 1 20க்கும் நான் பேர் பண்ணுறேன்ல, இதுக்கு பேர் தான் என்னது? பேரிங். What is a list? Give an example. What is a list? Give an example. Hello, கேக்குதா? Yeah, now you can hear me, right? ஏன் ஆஃப் ஆச்சு? Next question என்னது? What is tuple? Give example. பேசினா கேக்குதா? கேளுங்க. பசங்களா பேசினா கேக்குதா? Can you all hear me? இந்த சாப்டர் முடிச்சுட்டு நம்ம பிரேக் விட்டுறணும். ஓகே, கேட்காதுன்னு நினச்சி தான் பிரேக் சொன்னேன். நோ ப்ராப்ளம். A tuple is a comma separated sequence of values separated with a parenthesis. AP sequence, VP sequence. ஈஸியா கஷ்டமா? Formula based. அப்படியே போலாமா? ஓகேவா? சூப்பர். So tuple is similar to a list. ரெண்டு பேத்துக்கும் இருக்க ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன? நீங்கள் டியூப்பில் சேஞ்ச் பண்ணவே முடியாது, பட் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன? tuple is not changeable, but list are changeable. ஓகேவா? டியூப்பில் சேஞ்ச் பண்ணக்கூடாது, பட் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம். தட்ஸ் தி ஒன்லி டிஃப்ரென்ஸ். இது வரைக்கும் எழுதணும். இது வரைக்கும் எழுதினா தான் மார்க்கு. ஓகேவாடாமா? அடிச்சுட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல? Completed? Okay. What is this tuple? Okay, super. Concrete and abstract data type. Concrete and abstract data type.
எஸ் லிசன் ஹியர். வாட் இஸ் இது வந்து நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஒரு டேப்லெட் காலம் போட்டு எழுதி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, சி வாட் இஸ் கான்க்ரீட் அண்ட் அப்ட்ராக்ட் டேட்டா டைப் பசங்களா? Actually, our program uses data in such a way as to make a few assumptions about the data as possible. At the same time, concrete data type is defined on an independent part of the program. Concrete data type data type is unknown. இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் நான் வந்துட்டு உங்களுக்கு புக் பேக் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க்குக்கு வந்துட்டு உங்களுக்கு இதை கொடுத்தேன்னு நினைக்கிறேங்க. ஒரு நிமிஷம் வெல் செக். காம்போசிட் நம்பர்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஒரு நிமிஷம் பசங்க 10 minutes பிரேக் எடுத்துக்கலாம். அதில் தேடிட்டு இருந்தேன் சார்.
Hello. யாடா பசங்களா? Can you all hear me? Yes. தெரியல ராஜேந்திரன், ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. மேம் லைவ் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாடாமா இந்த அப்ஸ்ட்ரக்ட் இந்த கான்க்ரீட்டோட இதை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. நான் அதை எழுதி வச்சுருக்கேன். ஐ வில் ஷோ யூ. அது வந்து என்னோடய லேப்டாப்பில் இருக்குது. நான் உங்களுக்கு அதை நெக்ஸ்ட் லைவில் காட்டுறேன். ஓகே, நிறைய விஷயம் இதில் வந்துட்டு இல்லை. which strategy is used for program designing? program designingக்காக எந்த strategy யூஸ் பண்ணப்படுது? define that strategy. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னு தெரியுமாடா பசங்களா? உங்களுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்தேன், எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அதாவது மேக்ஸில் இருந்து சிஎஸ் மொத்தமாக மறந்துட்டேன். யா, ஐ ஹாவ் மார்க் இட் ஃபார் 8th standard லைக் பேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். வேர் டு ஐ மார்க் திஸ்? நான் உங்களுக்காக புக் பேக் ஆன்சர்ஸ் போட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்தேன்ல டைப் பண்ணி, அது யாராவது வச்சுருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஷேர் பண்ணோம். யா, அது எல்லாம் லேப்டாப்பில் இருக்குது. ஐ திங்க் ஐ ஹாவ் காட் தட். சரி, ஓகே. இதில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் காட்டுறேன். ஓகேங்களா? யூ ரீட் தட் ஒன். ஐடென்டிஃபை விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் செலக்டர். இதில் யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்டர் யாரெல்லாம் செலக்டர்னு கண்டுபிடிக்க போகிறீங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்னது? விச் மீன்ஸ் டிஃபைன் அ ஃபங்க்ஷன். ஓகேவா? அதில் யாரெல்லாம் டிஃபைன் பண்ணுறாங்க? இவங்க அக்செப்ட் நம்பர் num1. இது வந்துட்டு செலக்டார் டிஸ்பிளே. evaluate a by b constructor. make slope constructor. display selector. கரெக்டா? 11th max 4 o'clock. ஏதாவது ஒன்று வந்துருமா? யாடா பசங்களா? சரிங்களா, நெக்ஸ்ட்டு போவோமா? what are the ways to access the elements of a list? ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மொத்தமாக 3 வேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னது? டைரெக்டாக the elements of the list can be accessed in 2 ways. ஓகேவா? 2 வேஸில் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ காப்பிரைட்ஸ் கிளைம்டு ஃபார் ஆஷா மேம்ஸ் லைவ். யா, ஸோ வாட் இஸ் இட்? ஃபஸ்ட்டு வே என்னது? மல்டிபிள் அசைன்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிளை நீங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்? x is equal to 10 and y is equal to 20ன்னு ஆட்டோமேட்டிக்காக ஆக்சஸ் ஆயிடுது. சரியா? செகண்ட் மெத்தட் என்ன? செகண்ட் மெத்தட் வந்துட்டு யூஸிங் இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுறது செகண்ட் மெத்தட். சரிங்களா? ஸோ செகண்ட் மெத்தட் ஃபார் ஆக்சஸிங் தி எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட் இஸ் பை எலமெண்ட் செலெக்ஷன் ஆப்ரேட்டர். ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் நம்பர் போட்டு நான் ஆக்சஸ் பண்ணுறது ரெண்டாவது மெத்தட். ஸோ லிஸ்ட் ஆஃப் 0 is equal to 10, லிஸ்ட் ஆஃப் 1 is equal to 20. சரியாடாமா? ஓகேவா? how many ways are there? 2 ways. மொதல் வே என்னது? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வே. ரெண்டாவது வே என்னது? எஸ், ஏன் ஹரிஹரன் ஏண்டா மேம்னு போட்டுட்ருக்கீங்க? ஓகே டன். ஆஷா மேம் இங்கே நான் வேணா பார்க்கட்டா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன? ப்ரைவேட்டில் போட்டாங்களா?
தெரியலையடா பசங்களா. ஆஷா மேம், identify which of the following are list, tuple and class. இதில் எது லிஸ்ட் எது டியூப்பிள்? சரிங்களா. ஸோ வாட் இஸ் லிஸ்ட்? 11th மேக்ஸ் வந்து 4 o'clock தான் பசங்களா. ஓகேவா. இது வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு என்னது லிஸ்ட், இது நம்மளுக்கு டியூப்பிள், இது நம்மளுக்கு லிஸ்ட், இது நம்மளுக்கு டியூப்பிள். திஸ் இஸ் லிஸ்ட், திஸ் இஸ் டியூப்பிள். இது கிளாஸ் இல்லையே, இல்லை கிளாஸே நோ. Okay, yep. How will you facilitate the data abstraction? Explain with the suitable example. ஃபெசிலிட்டேட்னா என்னது? ஃபெசிலிட்டேஷன் வந்து ரெண்டு வகையாக பண்ண முடியும். ஹவு? பை யூஸிங் கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் அ செலக்டார். சரியா, அதுதான் வந்துட்டு டேட்டா ஃபெசிலிட்டேஷன். டு ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் வேணும். ஏதாவது ஒன்று வருமா? ஆஷா மாமா வர சொல்லுங்கள். ஒரே நிமிஷம் இருங்க, பார்த்துட்டு வரேன். ஸோ எஸ், ஆஷா மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே எடுத்துருந்து எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்காமா. ஸோ புக் பேக் வேணுன்றவங்க புக் பேக்கில் இருக்கிறது ஆல்ரெடி பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்காங்களாமா. புக்கின் வேணுன்றவங்க புக்கின்ல இருக்கிறது பிளேலிஸ்ட்டில் இருக்காமா. ஸோ உங்களுக்கு தேவைப்படுறது நீங்கள் போய் படிப்பீங்களாமா. ஆல்ரெடி அம்மா மேம் வந்து எல்லாத்தையும் பிளேலிஸ்ட் போட்டு வச்சுட்டாங்களாமா. ஓகே வாடா பசங்களா. எஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விடுறீங்களா? 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF நான் அட்டாச் பண்ணிட்டேன்டாமா. லைவ் இல்லையாமா. ஓகே, ஸோ see this. So to facilitate data abstraction, you will need to create two types of function, constructor and a selector. சரிங்களா. So what is a constructor? Constructor means a function that builds the abstract data type. ஏன்னா என்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் கம்ப்யூட்டர் லைவ்டா பசங்களா. எங்கே போயிட்டீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? இனிமேல் லைவ் கேட்டேன்னா நான் வரமாட்டேன் பார்த்துக்கோ. Come on everyone, are you all listening here? So constructor are the functions that build the abstract data type. Selector na enadhu? Retrieve functions. சரி, அதுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிள் என்ன? நம்மளுக்கு ஒரு சிட்டி, அதாவது கூகுள் மேப்பில் ஒரு சிட்டியை நேம் பண்ணணும் அப்படின்னா அதோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் வச்சு தான் அந்த சிட்டியை மேக் பண்ணுவாங்க. சரிங்களா. இந்த லாட்டிடியூட் அண்ட் இந்த லாங்கிடியூடில் இருக்கிறதுக்கு தான் இந்த சிட்டியோட பேர் அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க. ஓகே, இதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். அதே ஒரு சிட்டியோட நேம் போட்டு கூகுள் மேப்பில் அவனோட லாட்டிடியூட் என்ன லாங்கிடியூட் என்னன்னு நம்மளால் வாங்கிக்க முடியும். அப்படி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் செலக்டர். அவ்வளோதான். ஒரு எக்ஸாம்பிள் அழகாக சொல்லியாச்சு. இதை நீ எழுதினா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரைட்?
11th நீங்கள் தானே முக்கியம்னு சொன்னீங்களே. 11th மேக்ஸ் 4 o'clock லைவிடா பசங்களா? சரியா, நான் இன்றைக்கி வருவேன், வராமலாம் போக மாட்டேன். இன்றைக்கி 4 o'clock உங்களுக்கு லைவ். ஓகே, நிறைய பேர் ஸ்கூல் போயிட்டாங்கல்ல, அதனால நான் உங்களுக்கு ஈவினிங் செக்ஷன் வச்சுருந்தேன். அண்ட் வாட் இஸ் லிஸ்ட் உனக்கு தெரியும். வாட் இஸ் லிஸ்ட்னா என்னது? லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டு சீக்வன்ஸாக எழுதுனா அதுக்கு பேர் லிஸ்ட்டு. ஏன் லிஸ்ட்டை பேர்ஸ்ன்னு சொன்னாங்க? ஒரு 2 மார்க் படிச்சிங்களா, அந்த 2 மார்க்கை இங்கே எழுதிடுங்க. லிஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸ் படித்தோம்ல, அந்த எக்ஸாம்பிளில் இங்கே எழுதிடுங்க. 2 மார்க் 3 மார்க்கை சேர்த்து எழுதுனீங்கன்னா இந்த 5 மார்க் எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் இங்கே சேர்த்து எழுதினீங்க, இந்த 5 மார்க்கை எழுதிடலாம். சரியா? ஸோ வாய்ஸ் பரவாயில்ல. ஐம் ஓகே. எல்ஜிபி ரூல் அப்படி நானே லைனாக சொல்லிட்டா. இதில் என்னென்ன கொஷின் இருக்குன்னு எனக்கும் தெரியும், நான் அப்படியே சொல்லிடட்டா. இதில் ரொம்ப சிம்பிள். ஓகேவா? வாட் இஸ் ஸ்லோப்னா என்னன்னு கேட்பான். கரெக்டா? என்ன கேட்பான்டா பசங்களா? ஸ்லோப்னா என்னன்னு கேட்பான். ஸ்லோப்னா என்னது? ஒரு வேரியபிள் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் ஸ்கோப். சரியா? ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு தி accessibility of a variable within one part of a program to the another part of a program. ஒரு ப்ரோக்ராம் வச்சு இன்னொரு ப்ரோக்ராமை பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராமில் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும், இந்த ப்ரோக்ராமில் இது உயிரோடு இவ்வளோ இருக்காது. எஸ், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமாம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. So naturally you get zero, like confusions, I know that. Okay va? The process of 2 marks idhula nariya insight irukda. The process of binding a variable name with an object is called mapping. An equal sign is used in a programming language to make. What is mapping? inga paru line ah solren. Scope na enna? Okay, inga eludada, inga eluduma. Scope, mapping, namespace, இதெல்லாம் இந்த பேஜில் முக்கியம். சரியா? இந்த மூணுக்கும் என்ன அர்த்தம் தெரியும்? ஸ்கோப் என்னது? வேரியபிள் எவ்வளோ நாள் ஆக்சஸ் பண்ணலாம் ஒரு ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கும்போது. டுடே மேக்ஸ் படிக்கிறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட சண்டை போட்டு லீவ் எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அப்படிலாம் பண்ணுற? 4 o'clock செக்ஷன் பார்த்தா போதுண்டாம்மா. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் 1 மார்க்ஸ் அவ்வளோவா இல்லை புக் இன்சைட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது? What is lifetime? The duration for a variable is alive. எவ்வளோ நாள் உயிரோடு இருக்குன்ற அந்த டைமை சொல்கிறதுக்கு பேர் தான் லைஃப் டைம். ஓகேவா? எஸ், கம்ஸ் ஹியர். எல்இஜிபி ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க்னு எல்லாம் வரும். சரிங்களா? This is very important. ஓகேவா? I am good Rama. ஸ்கோப்னா என்னது? ஸ்கோப்னா வேரியபிள்ஸ் எந்த ஆர்டரில் நான் வெளியே எடுக்கலாம், எந்த ஆர்டரில் ஆக்சஸ் பண்ணலாம், இன்னும் எந்த ஆர்டரில் போர்ட் கிளியரா இல்லையா? now you can see. ஸோ எந்த ஆர்டரில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு மேப் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு பேர் தான் எல்இஜிபி. சரிங்களா? இதில் ஃபஸ்ட் விஷயம் என்னது? இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கலாம். எல்இஜிபி ரூல் இஸ் டு யூஸ் டு டிசைட் தி ஆர்டர் இன் விச் தி ஸ்கோப்ஸ் டு பி சர்ச் ஃபார் ஸ்கோப் சொல்யூஷன். அண்ட் ஓகேடா பசங்களா, எனக்கு உடம்பு பரவாயில்ல. த ஸ்கோப்ஸ் ஆர் ரிசல்டட். எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்டிங். ஃபஸ்ட்டு என்னது? லோக்கல். இது வந்து ஹையஸ்ட் டு லோவஸ்ட். என்னது? ஹையஸ்ட் டு லோவஸ்ட் ஹையரார்க்கியில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்கிட்ட வாட்டர் இருக்குது. லோக்கல்னா என்ன? அன்றைக்கி பயாலஜி லைவ் உங்களுக்கு இல்லையாமா? 11th மேக்ஸ் வந்து 4 o'clock. லோக்கல்னா என்னது? டிஃபைன் இன்சைட் தி ஃபங்க்ஷன் என்ன கிளாஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளே இன்சைட்லேயோ இதுலேயோ சொல்கிறதுக்கு பேர் லோக்கல். ஓகேவா? வாட் இஸ் என்க்ளோஸ்டு ஸ்கோப்? என்க்ளோஸ்ட்னா என்னது? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருப்பான், அதுக்குள்ளே சொல்கிற வேரியபிளுக்கு பேர் என்க்ளோஸ்டு வேரியபிள். ஓகே. குளோபல்னா என்ன? குளோபல்னா அப்பர் மோஸ்ட் லெவல், இந்த ஃபங்க்ஷனோட டாப்பில் இருக்கிறது தான் குளோபல். பில்டிங்னா அந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, விச் இஸ் லைப்ரரியில் இருக்கும். எங்கே இருக்கும்? அவனோட லைப்ரரியில் இருக்கும். சரியாடாமா?
லோக்கல் ஸ்கோப். ஃபஸ்ட்டு லோக்கல் ஸ்கோப்னா என்னது? லோக்கல் ஸ்கோப்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள். ஏன் அதுக்கு பேர் லோக்கல்? ஏன்னா ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வந்துட்டா அந்த வேரியபிள் செத்து போயிடும். ஓகேவா? சரியாடாமா? Okay, so seriously, see this. A local variable refers to the 11th max mark பற்றி பேசல, 11th max ஓட ஸ்டெப்ஸை பற்றி பேசுகிறேன். சரிங்களா? எதுடா கிளியராக இல்லை? வாட் யூ கான்ட் ஹியர்? ஸ்க்ரீன் கிளியராக இல்லைன்றீங்களா? ஸ்க்ரீன் கிளியராக தெரிய மாட்டேதா? இப்போ தெரியுதா? ஏன் கிளியராக தெரிய மாட்டேது? Now okay, lowest to highest கேட்டால் என்ன மேம் வரும்? அப்படி தலைகீழாக எழுதுடா. பில்டிங் குளோபல் என்க்ளோஸ்ட் லோக்கல் அப்படின்னு தலைகீழாக எடுத்து எழுதுங்க. ஓகே, so see this example, you know this example. இங்கே பாருங்கள், டிஸ்பிளேன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, a=7 இருக்குது, print a. இதில் ஏங்கிறது என்னது? லோக்கல் வேரியபிள். ஏன்னா நீங்கள் டிஸ்பிளேவை வெளியே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிஸ்பிளேன்னு யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது. இதுக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் அவுட்புட். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் மட்டும்தான் அது ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை. ஸோ விட்டிக்கெலாம் கோச்சிங் இருக்கா? நம்ம செக் பண்ணணும். நம்ம அதோட அப்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? வாட் இஸ் குளோபல் ஸ்கோப்? குளோபல் ஸ்கோப்னா என்ன? A variable which is declared outside of all the functions in a program is known as global variable. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியே சொல்லப்படுற வேரியபிளுக்கு பேர் என்ன? குளோபல் வேரியபிள். ஏன்? அந்த வேரியபிளை நான் இன்சைட் தி ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆல் ஓவர் தி ஃபங்க்ஷன் எங்கே வேணாலும் நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம். 12th பயாலஜி லைவ் இல்லையா மேம்? என்ன ஆச்சு? எனக்கு எப்படா தெரியும்? நீங்கள்லாம் கவனிக்கவே இல்லையா? ஐ ஷுட் ஆஸ்க் யூ வாட் ஹேப்பன் அப்படின்னு. கரெக்டா? ஸோ see this, a=10 நான் டாப்பில் கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த டிஸ்பிளேன்னு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன் print a. அகெயின் பிரிண்ட்டுன்னு டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், print aன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல print aன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல print aன்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்? ஐ வில் கெட் 10 அகெயின். ஏன்? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளுக்குள்ளே இருக்கும் போது வேணால் அது a=7 எடுத்துக்கும். ஆனால் வெளியே இருக்கும் போது அது இந்த a=10 தான் எடுத்துக்கும். ஸோ 7, 10 தான் நம்மளுக்கு ஆன்சர். சரியாடாமா? இட் இஸ் நோன் அஸ் குளோபல் ஃபங்க்ஷன். வாட் இஸ் என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன்? என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் மாட்டிப்பாங்க. ஸோ see this, all programming language functions permit functions to be nested. ஒன்றுக்குள்ளே இன்னொன்று இருக்கிற மாதிரி எல்லா ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படின்னா என்னது? ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளோட இன்சைடில் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்படி டிக்ளேர் பண்ணுற வேரியபிளோட ஸ்கோப் எவ்வளோ தூரம் இருக்கும்? அந்த ஃபங்க்ஷன் வரைக்கும் தான் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், வெளியே இருக்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அந்த வேரியபிளை. சரியா? திஸ் ஸ்கோப் இஸ் நோன் அஸ் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இதில் ப்ரோக்ராம் எப்படி மேம் கேட்பாங்க? லைக் கிவ் தி அவுட்புட் மாதிரி கேட்பாங்களா? கிவ் தி அவுட்புட் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டான்டா. சரியா? மோஸ்ட்லி ரைட் தி அவுட்புட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? இல்லைனா ரைட் அப் ப்ரோக்ராம் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ see this entire ப்ரோக்ராம் டிஸ்பிளேக்குள்ளே இன்னொரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஓவரால் என்னது? இந்த பிரிண்ட் ஏங்கிறது இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனாக இருக்குது, குட்டி ஃபங்க்ஷன். இந்த குட்டி ஃபங்க்ஷன் அதோட பேரண்ட் ஃபங்க்ஷனோட ஏவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் என்க்ளோஸ்டு ஸ்கோப். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த ஏ என்னன்னு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம போடவே இல்லை. எஸ், இந்த ஏன்றது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போடவே இல்லை. டே நீ இப்படி ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கனால தான் மேம் லைவ் க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஏன் லைவில் வந்து ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஐ ரியலி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் இன் பயாலஜி லைவ். ஸோ டோன்ட் டிஸ்டர்ப் பர்சன்களா. சரியா? நீங்கள் ஒழுங்காக கவனிச்சா மேம் ஏண்டா ஆஃப் பண்ண போகிறாங்க. ஓகே, built-in function. What is built-in function? Finally we discuss about the widest scope. இந்த built-in function
இந்த ப்ரோக்ராமை எழுதப்பட்டு ஒரு லைப்ரரியில் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் சொல்லி வச்சுருவாங்க. கரெக்ட்? அந்த சொல்லி வச்ச ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு லைப்ரரியில் இருக்கும். ஒரு புக்கு மாதிரி, ஒரு ஃபோல்டர் மாதிரி ஒரு லைப்ரரியில் இருக்கும். அந்த லைப்ரரியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே எப்போ வேணாலும் எந்த ப்ரோக்ராமில் வேணாலும் நான் யூஸ் பண்ணலாம், அப்படி ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் பில்ட்-இன் ஸ்கோப். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பை ஆடா வருதா? சாரிடாமா, அதில் முடிச்சிடலாம். வாட் இஸ் மாடல்? What is modular function? What is modular programming? Module is a part of a program. Moduleனாலும் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான். அது என்னன்னா ஒரு ப்ரோக்ராமை இன்னொரு ப்ரோக்ராம் கூட கனெக்ட் பண்ணுற குட்டி குட்டி ப்ரோக்ராம்ஸ். அதுக்குள்ளே ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், ஒரு ரிலேஷன் இருக்கும். தட் இஸ் நோன் அஸ் மாடல்ஸ். எக்ஸாம்பிள் என்னது மேம்? பில்ட்-இன் ஃபங்க்ஷனுக்கா? பை ஆல் ஓவர் எல்லா பைத்தானுக்குமே பையோட வேல்யூ தெரியும். சரியா? பைக்கு இதுதான் வேல்யூன்றது, பை இஸ் அ வேரியபிள், பட் இதுதான் வேல்யூன்னு தெரியும். So what is modular program? The process of subdividing a computer program into a subprogram is called modular programming. சரிங்களா? எதை திரும்பி சொல்ற? பைடா, பையா, பை. சரிங்க, வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு பார்க்குறேன். சாரிடா பசங்களா. எக்ஸாம்பிள் லென், பிரிண்ட், டைப்பு, இது எல்லாமே. லென் ட்ராமா எக்ஸாம்பிள் லென். சரிங்களா? லென் இஸ் a good example. So what is the characteristics of modules? Modules ஓட characteristics என்ன? Modules ஓட characteristics பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. சரிங்களா? மாடியூல்ஸ் கன்ஸ்ட்ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லாஜிக் அண்ட் டேட்டா. மாடியூல்னா என்னது? ஒரு குட்டி ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் இருக்கலாம்? ஒரு குட்டி ஒர்க், ஒரு டாஸ்க். அந்த டாஸ்க்னால் நிச்சயமாக என்ன செய்யணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும், அது எப்படி செய்யணுங்கிற லாஜிக் இருக்கணும், அதுக்கான தேவைப்படுற டேட்டா இருக்கணும். இந்த 3 விஷயங்களும் இருந்தால் மட்டும்தான் அது ஃபங்க்ஷனாக இருக்க முடியும். ஒவ்வொரு மாடியூல்ஸையும் நான் தனித்தனியாகவே கம்பைல் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கணும். சரிங்களா? எல்லாமே ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ணுற மாதிரி வரணும். ஓகே? எல்லா மாடியூல்ஸையும் கூப்பிட்டா உடனே வரணும். ஸோ இன்வோக்டுனா என்னது? கூப்பிட்டா பை அ நேம், பை நேம் சம் பராமீட்டர்ஸ். சரிங்களா? கூப்பிட்ட உடனே வேகமாக ஓடி வரணும். நெக்ஸ்ட், மாடியூல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி யூஸ்டு பை அனதர் ஸ்டேட்மெண்ட்ஸ். Module statements can be used by another statements. 11th 4 o'clock. Yeah, Nadia. 11th 4 o'clock. இங்க பாரு, இந்த பாயிண்ட்ஸ் இருக்கே, படிச்சுக்கோ. Benefits of using modular programming. மாடுலார்னா என்னது? குட்டி குட்டியாக ப்ரோக்ராம் எழுதுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப லெஸ் கோட், கொஞ்சம் கம்மியான கோடு எழுதுனாலே எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு. செகண்ட் விஷயம், ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இந்த சிம்பிள் ப்ரொசீஜர் எங்கேயாவது திருப்பி தேவைப்படும் போது நான் மறுபடியும் எழுத தேவையில்லை, திருப்பி அதை ரீயூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அதனால சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் பி டெவலப்டு ஃபார் ரீயூஸ், எலிமினேட் தி நீட் டு ரீடைப். நான் திருப்பி எழுதணுன்ற அவசியத்தை இது எனக்கு குறைக்குது. ஓகே? நெக்ஸ்ட்டு, நிறையா ப்ரோக்ராமர்ஸ்க்கு இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்மால் டீமும் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நிறைய ப்ரோக்ராமை கொலாபரேஷனுக்காக பர்ஃபெக்ஷன், ஒரு கொலாபரேட்டிங் டீம், ஒரு கொலாபரேட்டிங் கான்செப்டுக்கு மாடுலர் இஸ் அ பெஸ்ட்டு டூல் டு யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்னது? A code is stored across multiple files.
மல்டிபிள் ஃபைல்ஸாக யூஸ் ஆகும். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த லைவ் எப்போவா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 or 11க்கு லைவ் போடலாம். சேம் லைக் 11th chapter to 16th chapter. நாளைக்கு என்ன பண்ணலாம்? 11th chapter to 16th chapter படிச்சிடலாம். சரியா? ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஓகே, ஸோ நவ் லிசன். கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். இது ஈஸியாக இருக்கிறதுனால எரர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? நீ அப்படியே ஒவ்வொன்றையும் விட்டு ஆட் பண்ணிகிட்டே வாடாமா. சரியா? ஸோ அக்வரி நான் டீச் பண்ணுறேன். த சேம் கோட் கேன் பி யூஸ் இன் மெனி அப்ளிகேஷன்ஸ். நிறைய அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்னது? ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் குட்டி குட்டி ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். சாப்டர் 5 to 10 தான் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5 to 10 தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்கிறேன், அது லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு. இங்கே பாருடாமா, பப்ளிக் மெம்பர்ஸ் வந்து ஆக்சுவலி வந்துட்டு இங்கே பாருங்கள், இது ஒரு 2 mark செக்ஷன். சரிங்களா? ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் அ கிளாஸ் ஆர் ஆக்சசபிள் வித்தின் தி கிளாஸ் அண்ட் ஆர் ஆல்சோ அவைலபிள் டு அ சப் கிளாஸஸ். சரிங்களா? இது இல்லை, நீங்கள் டிஃபால்ட் இங்கே இருக்க பாருங்கள். பைத்தானை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக எல்லாருமே பப்ளிக்கில் இருப்பாங்க. சரியா? இதுவே C++ அண்ட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக எல்லாரும் ப்ரைவேட் ஆக்சஸில் இருப்பாங்க. யூ நோ தி ஆக்சஸ் மெம்பர்ஸ் ரைட்? 11th 4 o'clock நதியா. ஹூ இஸ் இட்? நான் 11th 4 o'clockனு எத்தனை தடவை சொல்கிறது? நதியா தனசேகர். 11th 4 o'clock லைவ். அவ்வளோதாண்டா பசங்களை. தேர்ட் சாப்டரில் வேறு எதுவும் இல்லை, எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ், 5 parameters, ஸ்கோப் ஆஃப் எலிஜிபி, இதில் இருக்கிறது 3 5 marksம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 2 marksம் இம்பார்ட்டன்ட், 3 marksம் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 4 chaptersலையுமே வந்து யூ மிஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். why access control required? ஏன் access control require ஆகுது? எதுக்காக ரெக்வயர் ஆகுதுன்னா இந்த ரீசனுக்காக தான். ஆக்சுவலி ஆக்சஸ் கண்ட்ரோலுங்கிறது ஒரு செக்யூரிட்டி டெக்னிக். அந்த செக்யூரிட்டி டெக்னிக்கால் என்னால் ரெகுலேட் பண்ண முடியும், யார் என்னோட வாட்ச் பண்ணலாம், வியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் சொல்கிறத படித்தா போகுதுன்னா பசங்களா, இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி. அதனால என்னோட ரிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் அ செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் அ டேட்டா டு அ ஆக்சஸ் டு அ டேட்டா. சரிங்களா? இது முக்கியமான ரீசன் இதுதான். என்னோட ரிஸ்க்கை இது கம்மி பண்ணும், அவ்வளோதான். ஒரே பாயிண்ட் என்னது? இது ரிஸ்க்கை கம்மி பண்ணும். இங்கே பாருங்க, எப்படி ஒருத்தங்களை ப்ரைவேட் இல்லை அப்படின்றது காட்டுவீங்க. இப்படி தான். Python precises a conversion of prefixing the name of the variable or method with a single or double underscore to evaluate the behavior of protected and private members. ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டால் அது ப்ரொடெக்டட் மெத்தட், 2 அண்டர்ஸ்கோர் போட்டால் அது. இப்போ என்ன படிக்கணுமா? புக் பேக் 1 marksலாம் படிச்சிட்டிங்களா?
எந்த சாப்டர் உனக்கு பிடிக்கவே பிடிக்காதோ லைக் நான் உங்களுக்கு 12th பேசிக் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷன்ஸ் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அவ்வளோதான்டா பசங்களா. எஸ், ஆக்சுவலி பசங்களா இதில் இருக்குல்ல இந்த 4th சாப்டரில் இருக்க இந்த 4th சாப்டரில் இப்போ எதெல்லாம் நான் படிக்கணும்னு சொல்கிறேனோ அதை நீங்கள் பாட்டு படிச்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? படிச்சுட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். பிகாஸ் என்னால் இதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் பண்ண முடியல, கொஞ்சமாக லைட்டாக எனக்கு வயிறுலாம் வலிக்குது. ஸோ இதில் நீங்கள் எதெல்லாம் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த 5 மார்க்ஸை படிக்கலாம். ஓகே, தென் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அல்காரிதம் வேண்டாம், அல்காரிதம் போட்டுக்கலாம். இது எல்லாமே நீ படிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சாப்டர் தானே. பைனரி சர்ச் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சரி, ஓகே. ஆக்சுவலி இதில் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹாஃப் இயர்லி டைமில் உங்களுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை கூட பார்க்கலாம். பட் பைனரி மட்டும் நான் சொல்கிறேன். வாட் இஸ் பைனரி சர்ச்? சரி, இந்த பைனரி சர்ச்சை நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். எப்படிடாமா? நீயே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். Okay, see, listen. 10, 20, 30, 40, 50, 60, 70 சொல்லிட்டு இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு இதை 2ஆக பிரிச்சுக்கணும். 2ஆக பிரிச்சுக்கு என்ன பண்ணுவீங்க? மிட் வேல்யூ, டேக் தி மிட் வேல்யூ. மிட் வேல்யூக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா? இதுதான். வாட்ஸ் தி ஃபார்முலா? லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2. லோ ப்ளஸ் ஹை மைனஸ் சரியா? லோ என்னது? 10. ஹை என்னது? 80. 80ல் 10 போச்சுன்னா 70. 70 2ஆல் டிவைட் பண்ணால் 35. 35 + 10னா 45. ஸோ 40 லைக் நான் மோஸ்ட்லி வந்து இது வந்து 40. நான் வந்து இந்த 40 வந்து என்ன சொல்கிறேன்? யா, இந்த 40 நான் என்னன்னு சொல்கிறேன்? this 40 is your mid value. this 40 is your mid value. இப்போ நீங்கள் இப்போ சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் என்ன? நீங்கள் சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் 17 எடுத்துக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ண போகிற எலமெண்ட் 17 எடுத்துக்கோவேன். இந்த 70யும் 40யும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும். இந்த 70யும் 40யும் ஈக்குவலா அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நோ, இது இல்லை அப்படின்னா 70 40யை விட அதிகமாக 70 40யை விட கம்மியான்னு பார்க்கும். 70 40யை விட கம்மி அதிகம் தானே. அதிகம் அப்படின்னா இந்த 2வது ஹாஃபை சூஸ் பண்ணிக்கும். அதிகம் அப்படின்னா 2வது ஹாஃபை சூஸ் பண்ணிக்கும். இப்போ அதோட கணக்கில் யார் இருக்கா? 50 60 70 80 இவ்வளோதான் இருக்காங்க. ஓகேவா? திருப்பி இதை 2ஆக டிவைட் பண்ணும். இதை 2ஆக டிவைட் பண்ணும்போது உனக்கு 60 கிடைக்கும். இந்த 60 70க்கு ஈக்குவலான்னு பார்க்கும். இல்லை, அப்போ 60யை விட 70 அதிகமானு பார்க்கும். எஸ், அதிகம் அப்படின்னா இந்த 2வது ஹாஃபை எடுத்துக்கோ. இந்த 2வது ஹாஃபில் அகெயின் பாதிக்கு பாதி வந்து 17 வரும். ஸோ 70 = 70ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டேட்டாவை, ஒரு சர்ச் எலமெண்ட் இருக்கும். அந்த சர்ச் எலமெண்ட்டை ஒவ்வொரு டேட்டாவையும் பாதியாக டிவைட் பண்ணி நான் சர்ச் பண்ணுறது. சரியாடாமா? ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தல, இதவே கூட நீங்கள் எழுதலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இதவே கூட நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். டன்.
நீங்கள் எழுதுகிற நெரேட்டிவை சூப்பராக எழுதுனீங்கன்னா போதும். மேம் சே தி ஷார்ட்கட் டு ரிமெம்பர் தட். இதுக்கு என்ன ஷார்ட்கட்? அவ்வளோதானே பசங்களா. 11th பயாலஜி லைவ் கூட இல்லை மேம். லைவ் இல்லாமல் எல்லாமே ஆல்ரெடி அப்லோட் பண்ணது இருக்காமாடா பசங்களா. 11th மேக்ஸ் லைவ் இஸ் ஆன் 4 o'clock. ஆஷல் மேம் வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்டரில் கொடுத்துருக்காங்களாமா, வேணுன்றவங்க அதை பார்த்து படிச்சுப்பீங்கன்னு சொன்னாங்க. ஓகேங்களா. புக்கின் லைன் பை லைன் இருக்குது. புக் பேக் எல்லா கொஷின்ஸையும் ஆல்ரெடி டீச் பண்ணது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்காமா. கோ டு அவர் சேனல், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்து செக் பண்ணுவீங்களாமா. சரிடாமா. ஸோ பசங்களா பாய் பாய் எவ்ரிவன். போய் 4th சாப்டர் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சாரி கேட்டோன்னு சொல்லவா? ஓகே.